ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். அதுவும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச நான்வெஜ்ஜை வச்சு ஒரு ரெசிபி தான். சிக்கன் விங்ஸை வச்சு அருமையான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். பார்க்கும் போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபியாக இருக்கும். சிக்கன் விங்ஸ் ஃப்ரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுல் எடுத்துகிட்டு அதில் சிக்கன் விங்ஸை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்துகிட்டு அது சின்ன சின்னதாக நல்லா அதை கோடு போட்டுக்கலாம். அது ஃபுல்லாக அப்போ தான் உள்ளே நல்லா மேக்னேட் ஆகுன்றதுக்காக உள்ளே நல்லா அதில் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். நான் சில்லி தூள் சேர்க்கல, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதை நல்லா கையில் போட்டு நல்லா பிசையும் போது தான் நல்லா அது உள்ளே போய் சாரும். நல்லா இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வச்சுட்டு உடனேவும் போடலாம், ஒரு 10 நிமிஷம் போடலாம், இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் போட்டோம்னாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமேட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஸ்டார்ச் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இதோடு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா ஐஸ் வாட்டராக எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டரை எடுத்துகிட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக கரைக்கணும்ல, நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாகவே இருந்தால் போதும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். இந்த பேட்ரு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதை நல்லா இதோட மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இதுக்குள்ளே நல்லா மேக்னேட் பண்ணிக்கலாம். நல்லா கோட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ண போகும்போது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். அதுக்கப்புறமேட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா இதில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். இது மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டில் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹீட்டில் இருந்தால் பர்ன் ஆகிற மாதிரி ஆயிடும். மீடியம் ஹீட்டில் நல்லா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா அதுக்கப்புறமேட்டு திருப்பி போடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இதை எடுக்க வேண்டியதான். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் வாட்சிங்.